பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். மாட்டு தொழுவம் தெரிந்தெடுத்தார் மா தேவ தேவனே. மேன்மை வெறுத்தார் தாழ்மை தரித்தார் மா தியாகியாய் வளர்ந்தார். அல்லேலூயா. சேர்ந்து பாடி கர்த்தரை உயர்த்தும் ஒரு பழைய பாடல். சேர்ந்து கர்த்தரை உயர்த்துவோம். பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். அல்லேலூயா. வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். பாடுவோம். பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். அல்லேலூயா. வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். மாட்டு தொழுவம் தெரிந்தெடுத்தார் மாதேவ தேவனே. மாட்டு தொழுவம் தெரிந்தெடுத்தார் மாதேவ தேவனே. பாடுவோம். மேன்மை வெறுத்தார் தாழ்மை தரித்தார் தியாகியாய் வளர்ந்தார். மேன்மை வெறுத்தார் தாழ்மை தரித்தார் தியாகியாய் வளர்ந்தார் தியாகியாய் வளர்ந்தார். பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். அல்லேலூயா. புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். பாவ உலக மானிடர் மேல் பாசம் அடைந்தவரே. பாவ உலக மானிடர் மேல் பாசம் அடைந்தவரே. மனக்காரிருளை எம்மில் நீக்கிடுமை ஜோதியாய் திகழ்ந்தார். மனக்காரிருளை கெடுமை ஜோதியாய் திகழ்ந்தார் ஜோதியாய் திகழ்ந்தார். பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். அல்லேலூயா. வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். கந்தை துணியோ கர்த்தருக்கு கடுமேடை கோலமதே. கந்தை துணியோ கர்த்தருக்கு கடும் விலையேற பெற்ற உடை அலங்கரிப்பும் நாசையும் நமக்கே. விலையேற பெற்ற உடை அலங்கரிப்பும் நாசையோ நமக்கே. வீணாசையும் நமக்கே. சேர்ந்து பாடுவோம். பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். அல்லேலூயா. வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். இது ஒரு விசேஷமா நம்ம நினைச்சிடக்கூடாது. கர்த்தரை ஆராதிக்க தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு நல்ல நாள். என்னை உயர்த்த அவர் தன்னை தாழ்த்தினார். சொல்லுங்க ஆமென். என்னை ஐஸ்வர்யவானாய் மாற்ற அவர் ஏழ்மை கோலம் எடுத்தார். அவர் எல்லாவற்றையும் எனக்காக தியாகம் செய்து என்னை கர்த்தர் மேன்மைப்படுத்தினார். சொல்லுங்க அல்லேலூயா. அதை உணர்ந்தவர்களாய் நாம் பாடி பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. 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 இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், சர்வ
சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர் இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானா. இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானா. குளிரும் பனியும் தொட்டிலே கோமகனும் தொட்டிலே ஆரீரோ ஆரீரோ ஆரிராரோ ஆராரோ ஆராரோ ஆரிராரோ தூங்கு தூங்கு பாலானே. ஆமென். தூங்கு பாலானே. சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர் சொல்லுவோம். சர்வ வல்லவர் இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானா. இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானா. ஹோ பெத்தலையில் பிறந்தவரை பாடுவோம். பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவமைந்தனாம். சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவமைந்தனாம். இங்கு பங்கமுற்ற பசுந்தொட்டிலில் படுத்திருக்கிறார். இங்கு பங்கமுற்ற பசுந்தொட்டிலில் படுத்திருக்கிறார். குளிரும் பனிய தொட்டிலே கோமகனும் தொட்டிலே ஆரீரோ ஆரீரோ ஆரிராரோ. ஆமென். ஆராரோ ஆரிராரோ தூங்கு தூங்கு பாலானே. ஆமென். தூங்கு தூங்கு பாலானே. பெத்தலையில் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை பாடுவோமா. பெத்தலையில் போற்றி துதி மனமே. இன்னும் பெத்தலையில் போற்றி துதி. முன்பு அவர் சொன்னபடி முடிப்பதற்காக முன்னம் அவர் முடிப்பதற்காக இங்கு மோட்சமிட்டு தாழ்ச்சியுள்ள முன்னணையிலே. ஆமென். முன்னணையிலே குளிரும் பனியும் தொட்டிலே கோமகனும் தொட்டிலே ஆரீரோ ஆரீரோ ஆரிராரோ ஆராரோ ஆராரோ ஆரிராரோ தூங்கு தூங்கு பாலானே. ஆமென். பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. ஆவிகளின் போற்றுதலால் ஆனந்தம் கொண்டார். ஆவிகளின் போற்றுதலால் ஆனந்தம் கொண்டோர் இங்கு ஆக்களுட சத்தத்துக்குள் அழுது பிறந்தார். இங்கு ஆக்களுட சத்தத்துக்குள் அழுது பிறந்தார். குளிரும் பனியும் தொட்டிலே கோமகனும் தொட்டிலே ஆரீரோ ஆரீரோ ஆரிராரோ ஆராரோ ஆராரோ ஆரிராரோ தூங்கு ஓ தூங்கு தூங்கு பாலானே. பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை ஆமென். பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. இந்தளவாய் அன்பு வைத்த எம்பெருமானை இந்தளவாய் அன்பு வைத்த எம்பெருமானை நாம் எண்ணமுடன் போய் துதிக்க ஏகிடுவோமே. ஓ குளிர் பனிய தொட்டிலே கோமகனும் தொட்டிலே ஆரீரோ ஆரீரோ ஆரிராரோ ஆராரோ ஆராரோ ஆரிராரோ தூங்கு தூங்கு பாலானே. ஆமென். தூங்கு பாலானே. பெத்தலையில் பிறந்தவரை மனமே. இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. ஹல்லேலூயா. நம்ம யாரும் தூங்கல. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஜீவனுள்ளவராய் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். இன்னொரு பாடலை பாடி கர்த்தரை உயர்த்த போகிறோம். பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தார் ஐயா.
ஆமென். அவர் வந்ததே என்னை மீட்க தான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் என்னை மீட்கலைன்னா இன்னைக்கு நம்ம இந்த சந்தோஷத்தை நம்ம வாழ்க்கையில் இல்லவே இல்லை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. என் ஆண்டவர் வந்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. நோக்கம் இல்லாமல் என் ஆண்டு இந்த உலகத்துக்கு வரலை. எல்லாரும் வாழ வந்தாங்க, ஆனால் என் ஆண்டவர் தன் ஜீவனை கொடுக்க வந்தார். சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் சத்ருவை கூட ஆமென் அவர் வாழ வைத்த ஒரு நல்ல தேவனா இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. சேர்ந்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தார் ஐயா. பிரைஸ் காட். பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்க பூலோகம் வந்தாரையா. மனிதனை மீட்கவே பரலோகம் திறக்க சிலுவையை சுமந்தாரையா. பாடுவோம். பாவங்கள் சாபங்கள் நீக்க பூலோகம் வந்தாரையா. மனிதனை மீட்கவே பரலோகம் சேர்க்க சிலுவையை சுமந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. எந்தன் இயேசுவே, எந்தன் எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் எந்தன் இயேசுவே. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆமென். தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. எந்தன் இயேசுவே, சத்தமா இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தார், அவர் உன்னை மறக்க மாட்டார். நண்பர் உன்னை மறந்தாலும் உற்றார் உன்னை மறந்தார், அவர் உன்னை மறக்க மாட்டார். ஆமென். தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தார், அவர் உன்னை மறக்க மாட்டார். நண்பர் உன்னை மறந்தாலும் உற்றார் உன்னை மறந்தார், அவர் உன்னை மறக்க மாட்டார். கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மலை மேல் இருத்திடுவார். கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மலை மேல் இருத்திடுவார். எந்தன் இயேசுவே, 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 எந்தன் இயேசுவே. இம்மானுவேல், தேவன் நம்மோடு. இம்மானுவேல், தேவன் நம்மோடு. இம்மானுவேல்,
தேவன் நம்மோடே. அவருடைய நாமம் இம்மானுவேல். இம்மானுவேல் என்பதற்கு அந்த தேவனே நம்மோடு கூட இருக்கிறார் என்று அர்த்தம். சொல்லுங்க அல்லேலூயா. இரட்சகர் வந்ததால் ரட்சிப்பும் வந்தது, மன்னிப்பும் கிடைத்தது, என் வாழ்க்கையில மறுவாழ்வும் கிடைத்தது. அல்லேலூயா. இந்த இயேசு என் வாழ்க்கையில வரலனா ரட்சிப்பு வந்திருக்காது, மன்னிப்பு வந்திருக்காது, எனக்கு மறு வாழ்க்கை கிடைச்சிருக்காது. அல்லேலூயா. அவர் எனக்கு பாராட்டின இரக்கம் பெரியது. அல்லேலூயா. ஓ, இரட்சகர் வந்ததா, ரட்சிப்பு வந்ததே. இரட்சகர் வந்ததா, ரட்சிப்பு வந்ததே. சொல்லுவோம், இரட்சகர் வந்ததா, ரட்சிப்பு வந்ததே. மன்னிப்பும் கிடைத்ததே, மறுவாழ்வும் கிடைத்ததே. மன்னிப்பும் கிடைத்ததே, மறுவாழ்வும் கிடைத்ததே. இம்மானுவேல், தேவன் நம்மோடு. இம்மானுவேல், தேவன் நம்மோடு. இம்மானுவேல், தேவன் நம்மோடே. பகலிலே மேகஸ்தம்பமாய், இரவிலே அக்னி ஸ்தம்பமாய். பகலிலே மேகஸ்தம்பமாய், இரவிலே அக்னி ஸ்தம்பமாய். முன் செல்லும் தூதனாய், வழி நடத்தும் மேய்ப்பனாய். முன் செல்லும் தூதனாய், வழி நடத்தும் மேய்ப்பனாய். இம்மானுவேல், தேவன் நம்மோடு. இம்மானுவேல், தேவன் நம்மோடு. ஓ, தேவன் நம்மோடே. இம்மானுவேல், தேவன் நம்மோடு. இம்மானுவேல், தேவன் நம்மோடு. இம்மானுவேல், தேவன் நம்மோடு. ஆறுகள் நான் கடக்கையில், அக்னியில் நான் நடக்கையில். சொல்வோம், ஆறுகள் நான் கடக்கையில், அக்கினியில் நான் நடக்கையில். என்னை தூக்கி சுமக்க தகப்பன் என்னோடு, என்னை என்றும் காக்க நேச என்னோடு. இம்மானுவேல், தேவன் நம்மோடு. ஓ, தேவன் நம்மோடு. இம்மானுவேல், தேவன் நம்மோடே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அவர் இம்மானுவேல். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அவர் இம்மானுவேல். இம்மானுவேல், என் சபையோடு. இம்மானுவேல், தேசத்தோடு, தேசத்தோடு. என் குடும்பத்தோடு, என் குடும்பத்தோடு. இம்மானுவேல், என் சபையோடு. இம்மானுவேல், என் தேசத்தோடு. என் குடும்பத்தோடு. இந்த கால வேளையிலும் கூட
எனக்கு யாருமே இல்லை பாஸ்டர், எனக்கு யாருமே இல்லை, நான் தனிமையானவளா நான் இருக்கிறேன், எனக்கு யாருமே இல்லை என்று சொல்லி ஒருவேளை இந்த கலங்கின நிலைமையோடு இந்த ஆராதனை நீங்க நின்றுட்டு இருப்பீங்கன்னா ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதே, நான் இம்மானுவேலாய் முன்னோடு இருக்கிறேன். உங்ககிட்ட பணம் இல்லாம இருக்கலாம், உங்ககிட்ட அழகு இல்லாம இருக்கலாம், உனக்கு ஆட்கள் இல்லாம இருக்கலாம், நான் உன்னோடு இருக்கிறேன். எல்லாவற்றை பார்க்கல நான் அதிகம், நான் அதிகம். உங்களுக்கெல்லாம் ஒரு விஷயம் தெரியுமா? வேதத்துல தாவீது என்கிற ஒரு மனுஷனை ஒரு பெரிய ஆராதனை வீரனை தான் நம்ம பார்க்கிறோம். அவன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்தவனாய், தகப்பனுடைய அன்பு கிடைக்காதவனாய், தாயினுடைய அன்பு கிடைக்காதவனாய், கூட பிறந்த சகோதரனுடைய அன்பு கிடைக்காதவனாய், அவன் தனிமைப்படுத்தப்பட்டவனாய், ஆடுகளை மேய்க்கிறவனாய் காணப்பட்டான். ஆனால் அவருடைய வாழ்க்கையில அவர் செய்த ஒரு காரியம் அதுதான், தனக்கு எதுவுமே இல்லைன்னு நினைக்கல, எல்லாவற்றுக்கும் மேலான ஆண்டவரை அந்த வனாந்தரத்துல அந்த ஆடுகளை மேய்க்கிற இடத்துல அவரோடு கூட பேசி உறவாடி அவன் தேவனோடு தன்னுடைய உறவை அவன் கட்டி எழுப்பினான். அதனால்தான் யாருமே இல்லாத தாவீதுக்கு கர்த்தர் பக்கபலமாய் இருந்து அவனை அபிஷேகித்து அவன் தன் வாழ்க்கையில எண்ணி முடியாத உயரத்துல கர்த்தர் அவனை தூக்கி வச்சாரு. கடைசியா அந்த காலை வேளை வந்திருக்கிற உங்களுக்கு ஊழியக்காரன் ஒன்று சொல்றேன், இந்த உலகத்துல எனக்கு உண்மையாகவே யாருமே இல்லை பாஸ்டர், உண்மையாகவே எனக்கு யாருமே இல்லை பாஸ்டர், எல்லாம் இருந்தும் நான் ஒரு அனாதையை போல தான் இருக்கிறேன், எல்லாரும் என்ன அற்பமாக தான் நினைக்கிறாங்க. அப்படிப்பட்ட நிலைமையில இருப்பீங்கன்னு சொன்னா இன்னைக்கு ஆண்டவர் தாவீதின் தேவனாய் இருந்த ஆண்டவர் இன்னைக்கு உன்னுடைய தேவனாய் உன் அருகிலே அவர் உனக்குள்ள கடந்து வந்திருக்கிறார். நீ தனிமையானவள் அல்ல, நீ தனிமையானவன் அல்ல, நீங்கள் அனாதைகள் அல்ல, உன் தகப்பனாகிய நான் உன்னோடு இருக்கிறேன். அவனை நாமத்தை அறிந்திருக்கிறபடியினாலே நான் அவனை உயர்ந்த இடத்துல வைப்பேன், அவனை உயர்ந்த இடத்துல வைப்பேன். கர்த்தருடைய உயர்ந்த இடத்துல வைக்கிற நாட்கள் சமீபமாய் இருக்கிறது. யாரெல்லாம் உன்னை புறக்கணித்து உன்னை அற்பமாய் தள்ளினார்களோ அவர்கள் கண்களுக்கு முன்பதாக உன்னை உயர்த்துவதற்கும், யாருக்கெல்லாம் நீ பிரயோஜனமற்றவனாய் காணப்பட்டாயோ அவர்களுக்கெல்லாம் நீ பிரயோஜனம் உள்ளவளாய் மாறத்தக்கதாக என் ஆண்டவர் செய்வேன் என்று இந்த காலையில் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். இது எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் வாழ்க்கையில இதை கர்த்தர் எனக்கு செய்ய முடியும்னு சொல்லி எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. அவங்க மட்டும் என் கூட சேர்ந்து கர்த்தரை துதிங்க. அல்லேலூயா. அவங்க மட்டும் ஆண்டவர், ஏனால் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியங்கள் ஒன்றுமில்லை. என் தேவனால் எல்லாம் கூடும். எந்த மனுஷனையும் உயர்த்த மேன்மைப்படுத்த அவரால் முடியும். உன் குடும்பத்தை ரட்சிப்பேன், உன் குடும்பத்தை நான் ரட்சிப்பேன். ஆவியானவரே, உம்முடைய இரக்கங்களுக்காய் நான் நன்றி செலுத்துகிறேன், உம்முடைய கிருபைகளுக்காய் நான் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, உம்முடைய பாதபடியில எங்களை தாழ்த்துகிறோம் ராஜா. நீர் எங்கள் மத்தியில் இருப்பதற்காக நாங்கள் உமக்கு கோடி நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதிகன மகிமை ஒருவருக்கு நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாட்களிலும் லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம், லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம், அதுல 8 இருந்து 11 வரைக்கும், 11 வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்க கேட்போம். லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 8 இருந்து 11 வரைக்கும். தேவதூதன் அந்த மேய்ப்பர்களை நோக்கி,
பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்கிற இரட்சகர், ஆமென், அல்லேலூயா. கவனியுங்கள், அந்த வார்த்தை அழகா சொல்லுது, இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம். ஒன்லி கிறிஸ்டியனுக்கு மட்டும் கிடையாது. கிறிஸ்மஸ் என்பது ஒன்லி கிறிஸ்தவர்களுக்கு உண்டான பண்டிகை கிடையாது. நேற்று நாங்கள் வெளியில் போயிட்டு நைட்டு ஒரு குறிப்பிட்ட விஷயமா போயிட்டு வரும்பொழுது சில இந்துக்கள் கூட அவங்க வீட்டு வாசலில் நைட்டு ஒரு 10 மணி இருக்கும், அவங்க கோலம் போடுறாங்க. என்ன கோலம்னு சொன்னால் பெல்லு, ஸ்டாரு, கிறிஸ்மஸ், அந்த அந்த காரியத்தை வச்சு போட்டாங்க. அப்போ தான் நான் ஒன்று ஃபீல் பண்ணேன், கிறிஸ்மஸ் என்பது ஏதோ ஒரு கிறிஸ்தவ கூட்டத்திற்குண்டான ஒரு பண்டிகை அல்ல, இது எல்லா ஜனத்துக்கும் சந்தோஷம் கொடுக்கிற ஒரு பண்டிகை. சொல்லுங்க அல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்டார்னா ரொம்ப பிடிக்கும். ஆமென். கேரளாலாம் போனீங்கன்னா அங்கே கிறிஸ்தவர்கள் மட்டும் இல்லை, எல்லா வீடுகளிலும் மேக்சிமம் அவங்க ஸ்டார் கட்டுவாங்க. அல்லேலூயா. உலகத்தில் எத்தனையோ ஸ்டார் இருக்கலாம், ஆனால் நம்ம ஸ்டார் யார் சொல்லுங்க? ஆண்டவராகிய இந்த ஸ்டாருக்கு மவுசே குறையாது. ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. அவரை யாரெல்லாம் பின்பற்றுகிறார்களோ அவர்களையும் கர்த்தர் ஸ்டாராக தான் மாத்துறார். அல்லேலூயா. அப்போ நல்லா இது எல்லா ஜனத்துக்கும் சாதாரண சந்தோஷம் இல்லை. எப்படிப்பட்ட சந்தோஷம்? மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நாள் இது. அதுக்கப்புறம் 11ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். யாருக்காக பிறந்தாரு? ஏசப்பா யாருக்காக பிறந்தாரு? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களுக்காக பிறந்தாருன்னு சொல்லுங்க. நீங்க சொல்றத பார்த்தா யாருக்கோ பிறந்த ஆண்டவர் இல்லை, நம்ம ஆண்டவர். எனக்காக கூட ஒருத்தர் பிறந்திருக்கிறாருன்னா என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இந்த வாலிப பிள்ளைங்களை பார்த்து சொல்லுவாங்க, அம்மா உனக்கு உண்டான எலும்பு, உனக்கு உண்டான துணை இனி எங்கேயும் பிறக்க போறது இல்லை, எங்கேயோ பிறந்திருக்குது. அல்லேலூயா. அதை கர்த்தர் ஏற்ற வழியில என்ன பண்ணுவார் சொல்லுவாங்க, கொண்டு வருவார். அல்லேலூயா. அப்ப இயேசு யாருக்கோ பிறந்த தெய்வம் இல்ல, அவர் உங்களுக்காக பிறந்தவர். எங்க பிறந்தாரா? தாவீது ஊரிலே. இந்த தாவீதை குறித்து நான் உங்களுக்கு சொல்லணும்னா பிரதர், அவர் நம்ம நினைக்கிறோம் தாவீது ஒரு நல்ல ஒரு ஆராதனை வீரர், ஒரு நல்ல வர்ஷிப் லீடர். நிறைய பேருக்கு பைபிள் உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர் யாருன்னு சொன்னா அதுல கண்டிப்பா தாவீதும் இருப்பார். ஏன்னா அவர் தான் நிறைய சங்கீதங்களை எழுதினார், நிறைய பாடல்களை எழுதினார். ஆனா உங்களுக்கு தாவீதுடைய ஆசீர்வாதம் தெரியும், ஆனா அவனுடைய வாழ்க்கையுடைய சோகம் உங்களுக்கு தெரியாது. தாவீது பிறக்கும் பொழுதே அவனுடைய தாய் இறந்துட்டாங்க. அவனுடைய தாய் இறந்ததுக்கு அப்புறம் தாவீதுக்கு தாயினுடைய அன்பு கிடைக்கல, அவனுடைய தகப்பனுடைய அன்பு கூட கிடைக்கல. தகப்பன் கூட தாவீதை நேசிக்கவே மாட்டாங்க. மற்ற எல்லாரையும் நேசிப்பாங்க, ஆனா இவனை நேசிக்க மாட்டாங்க. நீங்க நல்லா, அதனாலதான் மற்ற 7 பேரை பார்த்தீங்கன்னா அவங்க நல்லா படிச்சிருப்பாங்க, நல்ல சவுலுடைய படையில போய் நல்ல ஒரு இராணுவத்தில் நல்ல பொசிஷன்ல இருப்பாங்க. ஆனா தாவீது பார்த்தீங்கன்னா எங்க இருப்பாருன்னா அவர் ஆடு மேய்க்கிறவரா இருப்பார். இன்னைக்கு கூட நம்ம குடும்பத்துல பாருங்களேன், என்ன சொல்லுவோம் தெரியுமா? சில வீடுகளில் போனா சொல்லுவாங்க, பாஸ்டர் இவனுக்கு படிப்பே வரல பாஸ்டர், என்னமா பண்ணணும்? அவனை கொண்டு போய் எங்கேயாவது என்ன பண்ணுங்க, பைபிள் காலேஜில் சேர்த்து விடுங்க பாஸ்டர். யாரு படிக்காத பிள்ளைய, நல்ல பிள்ளைய என்ன பண்ணுவாங்களா? ஆமா, சில நேரத்தில் பிள்ளைங்களை எப்படி சத்தம் போடுவாங்க, டேய் நீ எல்லாம் நீ படிக்கிறத விட 4 மாடு வாங்கி கொடுக்குறேன் மேய்ச்சிட்டு போடா அப்படின்னு நம்மளே சொல்லுவோம். நீ எல்லாம் எதுக்கு தான் மாடு மேய்க்க தான் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? அந்த மாதிரி இவனை கொண்டு போய் மாடு மேய்க்க விடல, ஆடு மேய்க்க விட்டுட்டாங்க. இவன் ஆடு மேய்ச்சிட்டு அப்படியே களைச்சு போய் வருவான் வீட்டுக்கு. பசியோடு வருவானா, வீட்டில் சாப்பாடு ஏதாவது இருக்குமான்னு சொல்லிட்டு. அப்படி வந்தா இவங்க கூட பிறந்த சகோதரங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, அந்த சாப்பாட்டில் கசப்பான செடியை என்ன பண்ணுவாங்களாம், அந்த அப்படியே போட்டு அந்த சாப்பாடுல அவனுக்கே தெரியாம கலக்கி வச்சிருவாங்களாம். அதனால்தான் தாவீது சொல்றாரு, என் ஆகாரத்தில் கசப்பு கலந்து கொஞ்சம். இதெல்லாம் நம்ம நினைக்கிறோங்க, நம்ம தான் ரொம்ப கஷ்டப்படுறோம் பாடுபடுறோம் நம்ம நினைக்கிறோம்.
ஆனால் இன்னைக்கு வேதத்தில் சூப்பர் ஹீரோவாக இருந்தவங்கலாம் ஆரம்பம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நெருக்கப்பட்டவங்க, ரொம்ப உடைக்கப்பட்டவங்க. அவன் சொல்றாரு அவ்வளோ அவ்வளோ அவனை ஒரு மாதிரி அடிமட்டமாக நடத்துவாங்களாம். ஆனால் அந்த தாவீதை தான் யார் தெரிந்து கொண்டார்? கர்த்தர் தெரிந்து கொண்டார். சாமுவேல் பெரிய தீர்க்கதரிசி, அந்த ஊரில் பெரிய ஆள். அவர் வந்து வீட்டில் வந்து அபிஷேகம் பண்ண போறாரு, ஒருத்தனை ராஜாவா அனாயிட்டிங் பண்ண போறாருன்னு உடனே தாவீதை அவங்க அப்பாவும் சரி அவங்க கூட பிறந்தவங்களும் சரி, டேய் நீ இங்கே இருக்கக்கூடாதுடா, நீ என்ன பண்ணணும், நீ வெளியே போயிருப்பா, நீ தப்பி தவறி கூட அந்த இடத்துல லிஸ்ட்டில் நீ வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவனை ஆடு மேய்க்க அனுப்பிட்டாங்க. அல்லேலூயா. அவன் அனுப்பி விடுமா பாப்பா, இங்கே பார், டேய் அவங்க ஆயா கிட்ட அனுப்பி விடு, அவனை அனுப்பி போட்டோம். அவனை அப்படியே கொஞ்சம் அப்படியே பாஸ் பண்ணி அனுப்புங்க, போப்பா போ போ. கவனிங்க, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில், அப்படிப்பட்ட ஒரு நெருக்கத்தில் யாருக்கு இடம்தான்? தாவீது இருந்தார். ஆனா சாமுவேல் தீர்க்கதரிசி அந்த வீட்டில் அபிஷேகம் பண்ண வரும்பொழுது அடிக்கடி நான் இந்த வார்த்தையை சொல்லுவேன், சாமுவேல் ஒரு பெரிய தீர்க்கதரிசி. அவர் வீட்டுக்குள்ள வந்த உடனே அவர் கூட என்ன நினைச்சார் தெரியுமா? 7 பேரை தான் பெருசா நினைச்சாரு. தாவீதை அவர் மைண்ட்லயே வரல. அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ இவ்வளோ பெரிய தீர்க்கதரிசியா இருந்து கூட நீ எதை தான் பார்க்குற? முகத்தை தான் பார்க்குற. ஆனால் நான் முகத்தை இல்லை, இருதயத்தை பார்க்குறவன். இந்த வீட்டிலையே இருதயம் நல்லா இருக்கிற ஒரு நபர் யாருன்னு சொன்னா அவன் தாவீது மட்டும்தான். ஆனால் அவன் இங்கே இல்லை. ஆனால் ஒன்று, அவன் அங்கே இருக்கிறான், அவனை வர சொல்லுனாரு. அப்போ சாமுவேல் சொல்றாரு, அந்த தாவீது இங்கே வராத பட்சத்தில் உன் வீட்டில் தண்ணியை கூட குடிக்க மாட்டேன்றாரு தீர்க்கதரிசி. இன்னைக்கு காலை வேளையில் அன்பா நான் சொல்ற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, என்னை தள்ளுறாங்க, என்னை ஒதுக்குறாங்க, என்னை புறக்கணிக்கிறாங்க, எல்லா இடத்துலையும் நான் அப்படி தான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு உங்களை நீங்கள் நொந்து கொள்ளலாம். நான் ஒன்று உங்களுக்கு நான் சொல்கிறேன், அப்படிப்பட்டவர்களுக்கு உதவி செய்யும்படியாகத்தான் என் ஆண்டவர் இறங்கி வந்தார். சொல்லுங்க ஆமென். அவர் நினைச்சார்னா எங்க இருக்கிற மனுஷனையும் எங்கேயும் கொண்டு வந்து நிறுத்த முடியும். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. அவனை கொண்டு வந்து அவனை அபிஷேகம் பண்ணும்போது கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும், அவன் தகப்பன் அவங்க அண்ணனுங்களுக்கெல்லாம் எப்படி இருந்திருக்கும். நான் சொல்றேங்க, உங்க வாழ்க்கையின் உயர்வு, மேன்மை, ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார். ஆனா தாவீது அதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஆனா கர்த்தர் கொடுத்த அந்த ஆட்டை உண்மையாய் மேய்த்தான். நான் இன்னைக்கு சொல்றேன், ஏதோ ஒரு இடத்துல நீங்க ஒரு சின்ன வேலையை பண்ணிட்டு இருக்கலாம், ஒரு சின்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கலாம். உங்களை கர்த்தர் எங்க வச்சிருக்கிறாரோ அந்த இடத்துல அதை நீங்க உண்மையா செஞ்சு பாருங்க. அதை உண்மையா எனக்கு கர்த்தர் கொடுத்து செஞ்சு பாருங்க. உங்களை கர்த்தர் தன் வாழ்க்கையில் உண்மையா இருக்கிறவனை ஆண்டவர் எங்க கொண்டு வந்து நிறுத்துவார் தெரியுமா? ராஜாக்களுக்கு மத்தியில கொண்டு வந்து நிறுத்துவார். அதனாலதான் அவ்வளோ ஒதுக்கப்பட்ட தாவீதுக்கு ஒரு அந்தஸ்தை கொடுத்து இயேசுநாதர் எங்க பிறந்தாரு சொன்னா அந்த தாவீதின் ஊரிலே. அல்லேலூயா. பெத்லகேமிலே பிறந்தார் தாவீது. அல்லேலூயா. அந்த பெத்லகேமிலே இயேசு பிறந்தார். இன்னைக்கு என்னுடைய கேள்வியெல்லாம் என்ன தெரியுமா? என் ஆண்டவர் பெத்லகேமிலே பிறந்தார் என்பது சரித்திரம். இதை யாருமே, இது வந்து கட்டுக்கதை இல்லை. இயேசு பிறந்தார் அப்படின்றது கட்டுக்கதை இல்லை. அவர் சரித்திரத்தை 2ஆ பிரிச்சவர். இன்னைக்கும் இயரை எழுதும் போது கிபி 2020 தான் எழுதுவாங்க. அல்லேலூயா. அவர் பிறந்தது உண்மை, சரித்திரம். ஆனால் அடிக்கடி சொல்லுகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? என் இயேசு தாவீதின் ஊரிலே பிறந்தது சரித்திரமா இருக்கலாம். ஆனா இன்னைக்கு இந்த காலை வேளையில வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்குள்ள அந்த இயேசு பிறந்திருக்கிறாரா? சொல்லுங்க ஆமென். எனக்கு தாவீதின் ஊர் தெரியாது, நான் பெத்லகேமுக்கு போனதில்லை, ஆனா எனக்கு அது முக்கியம் இல்லை. என் இயேசு என் உள்ளத்துல பிறந்திருக்கிறாரா? அல்லேலூயா. எனக்குள்ள அவர் பிறந்திருக்கிறாரா? சொல்லப்படுகிறதுல கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். இது வசனம், வார்த்தை. ஆனா இன்னைக்கு நான் சொல்றது என்ன தெரியுமா? அந்த கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்குள் பிறந்திருக்கிறாரா? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, கலாத்தியர் 4ஆம் அதிகாரம், கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை கவனிங்க. கலாத்தியர் 4:19. என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக நான் கர்ப்பவேதனைப்படுகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து
எங்க உருவாகணுமா? சொல்லுங்க, அந்த வசனத்தை படிச்சீங்கல்ல, எங்க உருவாகணுமா? உங்களிடத்தில். சொல்லுங்க, எனக்குள்ள. யார் உருவாகணும்? யார் உருவாகணும்? கிறிஸ்து உருவாகும்படிக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்றார் தெரியுமா? அவர் கர்ப்ப வேதனைப்படுறாராம். இன்னைக்கு இந்த சபையை நடத்துகிற ஊழியக்காரங்க நாங்க உங்கள் ஒவ்வொருத்தருக்குள்ளும் யார் உருவாகணும்? கிறிஸ்து பிறக்கணும்னு சொல்லிட்டோம். போராடி உங்களுக்காக ஜெபம் பண்றோம், உங்களை நடத்திக்கிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் உங்களுக்குள்ள பிறந்திருக்கிறாரா? நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இயேசு எனக்குள்ள எப்படி பாஸ்டர் பிறந்திருக்கார்? ஒரு பெண்ணானவள் தன் வாழ்க்கையில் அவள் கர்ப்பம் தரிக்கும் பொழுது அவள் தனக்குள் உருவாக்கப்படுகிற அந்த கருவுடைய அந்த உள்ள அவ கர்ப்பத்தின் தருணத்தில் இருக்கும்போது அந்த பிள்ளை அசைவாடுகிறத, அது எட்டி உதைக்கிறத அந்த தாய் என்ன பண்ணுவா? ஃபீல் பண்ணுவாங்க, உணர்வாங்க. இன்னைக்கு நான் சொல்றேன், ஒரு உண்மையான கர்த்தருடைய பிள்ளை தன் வாழ்க்கையில இயேசு உருவாகி இருக்கிறத உணரணும். சொல்லுங்க, உணரணும். அல்லேலூயா. பேரை மட்டும் மாறி பிரயோஜனம் இல்லை. முன்னாடி எப்படி இருந்தேன்? முன்னாடி கந்தசாமியா இருந்தேன், இப்ப நான் யாரா மாறிட்டேன்? கேலேப்பா மாறிட்டேன். அப்படி இல்லை. முன்னாடி நான் பெருமாளா இருந்தேன், இப்ப நான் பீட்டரா மாறிட்டேன். பேரை மட்டும் மாத்துறதுல பிரயோஜனம் இல்லை. என் வாழ்க்கையில கிறிஸ்து உருவாகி இருக்கிறாரா? பவுல் சொல்றாருல்ல, உங்க ஒவ்வொருத்தருக்குள்ளும் ஏசப்பா உருவாகணும்னு சொல்லிட்டு நான் கர்ப்ப வேதனைப்படுகிறேன்றாரு. இன்னைக்கு என் செய்தி என்னன்னு சொன்னா, கிறிஸ்து என்னும் இரட்சகர் எனக்குள்ள பிறந்திருக்கிறார் அல்லது எனக்குள்ள உருவாகி இருக்கிறார் என்பதை நான் எப்படி அறிவது? எனக்குள்ள இருக்கிற இயேசுவை நான் எப்படி பாஸ்டர் அறிய முடியும் அப்படின்னு சொல்லி, அதுதான் இன்னைக்கு நம்ம இன்னைக்கு செய்தி கேட்க போறோம். ஒரு 3 காரியத்தை நான் வேகமா உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். இந்த 3 காரியம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா தைரியமா சொல்லலாம், இயேசு எனக்குள்ள பிறந்திருக்கிறார். சத்தமா அல்லேலூயா. முதலாவதாக அதே கலாத்தியர் 1ஆம் அதிகாரம், கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 13, 14, 15, 16. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, நான் யூத மார்க்கத்தில் இருந்தபோது தேவனுடைய சபையை நான் மிகவும் துன்பப்படுத்தி அதை பாழாக்கி என் ஜனத்தாரில் என் வயதுள்ள அநேகரை பார்க்கிலும் யூத மார்க்கத்திலே தேறினவனாய் என் பிதாக்களுடைய பாரம்பரிய நியாயங்களுக்காக மிகவும் பக்தி வைராக்கியம் உள்ளவனாய் இருந்தேன். அப்படி இருந்தும் நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினால் அழைத்த தேவன் தம்முடைய குமாரனை நான் புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கும் பொருட்டாக அவரை எனக்குள் வெளிப்படுத்த பிரியமாய் இருந்தபோது உடனே நான் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யோசனை பண்ணாமல் எனக்கு முன்னே அப்போஸ்தலர் ஆனவரிடத்திலே. போதும், கவனிங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, நான் யூத மார்க்கத்தில் இருந்த பொழுது. நீங்க நினைக்க கூடாது புதிய ஏற்பாட்டில் இருக்கிற சவுல் ரொம்ப மோசமானவர், ரட்சிக்கப்படாதவர் அப்படி நீங்க நினைக்க கூடாது. அவன் எப்படின்னா யூத மார்க்கத்தில் ரொம்ப வைராக்கியம் உள்ளவனா இருந்தான். மோசேயுடைய நியாயப்பிரமாணத்தை அவன் பயங்கரமா பின்பற்றிக்கிட்டு இருந்தான். என்னன்னா அவங்க எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த மேசியா ஒரு அரண்மனையில ராஜாவாய் பிறப்பாருன்னு ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. எங்களை மீட்க வேண்டிய மேசியா அரண்மனையில பிறப்பாருன்னு சொல்லிட்டு. ஆனா இயேசு அரண்மனையில பிறக்கல. அவர் ஒவ்வொரு மனுஷனுடைய வேதனைகளையும் அவன் நெருக்கத்தையும் அவன் கஷ்டத்தையும் சொல்லுவாங்க. பார்த்தீங்களா, உனக்கு என்னப்பா சொல்றது ஈஸிப்பா, அனுபவிச்சாதான் தெரியும் சொல்லுவான். பார்த்தீங்களா, அந்த நம்முடைய நெருக்கங்களை அனுபவிக்கத்தான் இயேசு அடிமையின் ரூபம் எடுத்து பிறந்தார். அத பவுல் விசுவாசிக்கல, நம்பல. இயேசுவை தேவனுடைய குமாரனா அவர் நம்பல. அதனால யாரெல்லாம் அந்த இயேசுவை பின்பற்றி போகிறார்களோ அப்படிப்பட்டவர்களை, அந்த சபைகளை அவன் என்ன பண்ணான்? மிகவும் துன்பப்படுத்தினான். அடுத்து என்ன பண்ணானா? சபைகளை பாழாக்கினான். அவன் சொல்றான் 14ஆம் வசனத்துல, என் பிதாக்களுடைய பாரம்பரிய நியாயங்களுக்காக நான் எப்படி இருந்தேன்? மிகவும் பக்தி வைராக்கியம் உள்ளவனா இருந்தேன். ஆனா அப்படி இருந்தும் கூட அவர் சொல்றாரு, நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினால் அழைத்த தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசுவை, ஆமென், எந்த இயேசுவுக்கு விரோதமாய் எழும்பினானோ,
எந்த இயேசுக்கு விரோதமாக எதிர்த்து நின்றானோ அந்த இயேசுவை புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கும் பொருட்டாக அவரை வெளிப்படுத்த ஆண்டவர் பிரியமாய் இருந்த போது மாம்சத்தோடு ரத்தத்தோடு யோசிக்காம அதுக்கு தன்னை அர்ப்பணித்தான். சொல்லுங்க அல்லேலூயா. இதுதாங்க மாற்றம். நம்பர் 1, இயேசு எனக்குள்ள பிறந்தது நான் எப்படி உணரலான்னு சொன்னா, நமக்குள் எனக்குள் ஏற்பட்டிருக்கிற மாற்றத்தை என்னால உணர்ந்து என்னால சாட்சி சொல்ல முடியும். ஆமென் சொல்லுங்க. ஒரு கர்த்தருடைய பிள்ளையின் வாழ்க்கையில 2 விதமான மாற்றங்கள். ஒன்று, என் இரட்சகராகிய இயேசுவை நான் ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு வாழ்ந்த வாழ்க்கை, ஏற்றுக்கொண்ட பின்பு இப்போது நான் வாழுகிற வாழ்க்கை. இன்னைக்கு இந்த காலை வேளையில இந்த கிறிஸ்மஸ் ஆராதனைக்கு வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை பார்த்து நான் கேட்கிறேன், இந்த மாற்றத்தை உங்களால உணர முடிகிறதா? சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு காலத்துல நான் சபையை துன்பப்படுத்தினவன், சபைக்கு எதிராக எழும்பினவன். ஆனா இன்னைக்கு எந்த சபையை துன்பப்படுத்தினோ இன்னைக்கு அந்த சபையை வளரும்படியாக நான் என்னை மாற்றிக் கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. இன்னைக்கு என் வாழ்க்கை மாறி இருக்கா பிரதர்? என் வாழ்க்கை மாத்தி இருக்கிறாரா? என் வாழ்க்கையை கர்த்தர் மாற்றி இருக்கிறாரா? கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. என் வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை ஆண்டவர் எனக்கு செஞ்சிருக்கிறாரான்ற கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அல்லேலூயா. அவர் சொல்றாரு, நான் முன்ன இப்படி காணப்பட்டேன், சபையை துன்பப்படுத்தினவனா இருந்தேன், சபையை நெருக்கப்படுத்தினவா இருந்தேன். ஆனா இன்னைக்கு அந்த சபைக்காகத்தான் நான் போராடிட்டு இருக்கிறேன். அந்த 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்துல 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்துல 23ல இருந்து நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23ல இருந்து 2 கொரிந்தியர் அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா? நான் அதிகம் புத்தீனமாய் பேசுகிறேன், நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன், அதிகமாய் அடிபட்டவன், அதிகமாய் காவல்களில் வைக்கப்பட்டவன், அநேக தரம் மரண அவதியில் அகப்பட்டவன், யூதர்களால் 1 அடியாக 5 தரம் அடிபட்டேன், 3 தரம் மிலாறுகளால் அடிபட்டேன், 1 தரம் கல்லெறியுண்டேன், 3 தரம் கப்பல் சேதத்தில் இருந்தேன், கடலிலே ஒரு ராம் பகல் முழுவதும் போக்கினேன், அநேக தரம் பிரயாணம் பண்ணினேன், ஆறுகளால் வந்த மோசங்களிலும் கள்ளரால் வந்த மோசங்களிலும் என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் பட்டணங்களில் உண்டான மோசங்களிலும் வனாந்திரத்தில் உண்டான மோசங்களிலும் சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும் கள்ள சகோதரத்தில் உண்டான மோசங்களிலும் பிரயாசத்திலும் வருத்தத்திலும் அநேக முறை கண் விழிப்புகளிலும் பசியிலும் தாகத்திலும் நிர்வாணத்திலும் இருந்தேன். இவ்வளோ என் வாழ்க்கையில நெருக்கப்பட்டாலும் உபத்திரவப்பட்டாலும் 28ஆம் வசனத்துல சொல்றாரு, இவைகள் எனக்கு முதலானவைகளாய் அல்லாமல் எல்லா சபைகளை குறித்தும் உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் நெருக்குது. ஆமென் சொல்லுங்களேன். ஒரு காலத்துல இவர் சபையை நெருக்கினாரு, ஆனா இன்னைக்கு சபையை குறிச்ச கவலை இவரை நெருக்குது. இதுல என்ன பியூட்டினா, இவ்வளோ பிரச்சனை நம்ம சொல்றோம் பாருங்க, நம்ம லைஃப்ல என்னெல்லாம் பிரச்சனை அனுபவிக்கிறோம்னு சொல்லிட்டு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, பிரயாசம், வருத்தம், அநேக முறை கண்விழிப்பு, பசி, தாகம், அநேக முறை உபவாசம், குளிர், நிர்வாணத்துல இருந்தேன். ஆனா இவைகளெல்லாம் எனக்கு பெருசா தோணல. என் ஆண்டவருடைய சரீரமாகிய சபையை குறிச்ச கவலை தான் என் இருதயத்தை ஒரு நாள் நெருக்குகிறது. இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நான் சொல்றேன், இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒரு நெருக்கம், ஒரு கஷ்டம், ஒரு வேதனை இருக்கத்தான் செய்கிறது. ஆனா உண்மையான கர்த்தருடைய பிள்ளைகள் வாழ்க்கையில நமக்கு வருகிற நெருக்கங்கள், கஷ்டங்கள் நமக்கு பெருசாக தெரியாது. ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. ஏன்னு சொன்னா 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தின் 14ஆம் வசனத்தை நீங்க வாசிப்பீங்க. தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்தினாலும் அகப்படுகிறவர்களால் நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாகும்படி அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம கையில வச்சிருக்கிற வேத புத்தகத்துல புதிய ஏற்பாட்டில் மட்டும் கிட்டத்தட்ட 13 நிருபங்களை யார் எழுதியிருக்கிறார் சொன்னா அப்போஸ்தலனாகிய பவுல்.
இன்னைக்கு நம்ம நிறைய நம்ம லைஃப்ல தனிப்பட்ட விதத்துல நெருக்கப்படுற நேரத்துல, உபத்திரவப்படுற நேரத்துல நம்ம லைஃப் அதிகமாய் தேற்றுகிற வார்த்தைகள், வசனங்கள் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதினது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நான் சொல்றேன், ஒரு காலத்துல சபைக்கு நெருக்கமாய் காணப்பட்ட பவுல் நிமித்தம் இன்னைக்கு சபைக்கு ஆறுதல் உண்டாகிறது. இன்னைக்கு என் வாழ்க்கை எப்படி இருக்கு? கர்த்தருடைய பிள்ளைகளே, முதலாவது சொல்றேன், கிறிஸ்து எனக்குள்ள பிறந்ததை நான் எப்படி உணர முடியும்னு சொன்னா, நான் எந்த அளவுக்கு கிறிஸ்துவின் பாடுகளை அனுபவிக்கிறேனோ அந்த அளவுக்கு என் வாழ்க்கையில கிறிஸ்துவனுடைய ஆறுதல் பெருகுகிறது. இந்த ஆறுதலை எனக்கு மட்டும் இல்லை, என் மூலமாய் மற்றவர்களுக்கு கொடுப்பதற்கும் என் ஆண்டவர் என்னை பலப்படுத்தி வைத்திருக்கிறார். சத்தமா சொல்லுங்க. தேவ பக்தியாய் நடக்க மனதுள்ளவர்கள் யாவரும் என்ன பண்ணுவாங்களா? அவர்கள் துன்பப்படுவார்கள். அல்லேலூயா. ஆனா நான் சொல்றேன், அப்படிப்பட்டவர்களுக்கு தேவனே ஆறுதலாய் இருப்பார். சத்தமா அல்லேலூயா. அவர்களுக்கு மட்டும் இல்லை, அவர்கள் மூலமாய் மற்றவர்களுக்கு கர்த்தர் ஆறுதல் உண்டாக்குவார். அதனால்தான் இந்த ஊழியத்தின் பாதையில எவ்வளோ நெருக்கம் வந்தாலும், எவ்வளோ பாடுகள், எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் எங்கள் நெருக்கங்களை குறித்து நாங்கள் சோர்ந்து போகிறதில்ல. எங்களை கர்த்தர் மற்றவர்களுக்கு ஆறுதலாய் வைத்திருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. ஸோ நம்பர் 1, கிறிஸ்து எனக்குள்ள உருவாகி இருக்கிறத எப்படி உணர முடியும் சொன்னா, எனக்குள்ள ஏற்பட்டிருக்கிற மாற்றத்தை என்னால உணர முடியும். அதை மற்றவர்களுக்கு சாட்சியா சொல்ல முடியும். சொல்லுங்க ஆமென். எனக்கு ஒரு மாற்றமும் இல்லை பாஸ்டர், நான் அப்ப எப்படி இருந்தேனோ ரட்சிக்கப்பட்ட பிறகு கூட நான் அப்படியே தான் இருக்கிறேன்னு சொன்னா, நீங்க கவலைப்பட வேண்டாம். கர்த்தர் உங்களுக்குள்ள உருவாகலைன்னு அர்த்தம். கர்த்தர் எனக்குள்ள உருவாகி இருக்கிறாருன்னு சொன்னா, எனக்குள்ள இருக்கிற மாற்றத்தை என்னால உணர முடியும். ஆமென் சொல்லுங்க. இப்போ உங்களை எழுப்பி ஒவ்வொருத்தரா உங்களுக்குள்ள என்ன சிஸ்டர் மாற்றம் வந்துச்சுன்னு சொன்னா சொல்லுவதற்கு நீங்க ஆயத்தமா இருப்பீங்கன்னு சொன்னா, நான் சொல்லுவேன், கிறிஸ்து உங்களுக்குள்ள உருவாகி இருக்கிறார். அல்லேலூயா. ரெண்டாவது, அதே கலாத்தியர் 1 அதிகாரம் 20 வசனத்திலிருந்து வாசிங்க. கலாத்தியர் 1 அதிகாரம் 20 இருந்து வேகமாய். முன்னே நம்மை துன்பப்படுத்தினவனே தான் அழிக்க தேடின விசுவாசத்தை இப்பொழுது பிரசங்கிக்கிறான் என்பதை மாத்திரம் அவர்கள் கேள்விப்பட்டிருந்து. அல்லேலூயா. முதல்ல சொல்றேன், நல்ல கவனிங்க. ஏசப்பா எனக்குள்ள உருவாகி இருக்கிறார் என்றதை நான் எப்படி உணர முடியும்னு சொன்னா, எனக்குள்ள ஏற்படுகிற மாற்றம் நானே அதற்கு சாட்சியாயிருப்பேன். சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க. ஒரு காலத்துல நான் வாயை திறந்தேன்னு வச்சுங்க, என்ன பண்ண மாட்டேன். வாயை என்கிட்ட ரோட்ல யாராவது மாட்டினாங்க, என்கிட்ட சண்டைக்கு வந்தாங்க, அவங்க அடி வாங்கிட்டு தான் போவாங்க. ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை பாஸ்டர். சின்ன பிள்ளைங்க கூட என்ன ஒரு மாதிரி பேசுது பாஸ்டர். சொல்லுங்க ஆமென். நிறைய நேரத்தில் சொல்றோம் இல்ல, இந்த பைபிளை கையில எடுத்துட்டேன்னு பார்க்கிறேன். நிறைய பேருக்கு பைபிள் தான் கடிவாளமா இருக்குது. இந்த பைபிள் மட்டும் இல்லைன்னா நம்ம சில நேரத்தில் நம்ம சுயரபம் நமக்கே தெரியாம வெளியே வந்துருது. பாத்தீங்களா? இல்லை, நமக்கே தெரியாது. அல்லேலூயா. ஆமா, நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன்னு பார்க்கிறேன், நான் சபைக்கு போறேன்னு பார்க்கிறேன், இயேசுவை ஏத்துக்கிட்டேன்னு பார்க்கிறேன். இது யார் சொல்றது? சரி, அப்படியாவது ஒரு மாற்றம் வந்தது, அதுக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ரெண்டாவது, இயேசு எனக்குள்ள பிறந்திருக்கிறத, உருவாகி இருக்கிறத, நமக்கு வெளியில் ஏற்பட்டிருக்கிற மாற்றத்தை மற்றவர்கள் உணர்ந்து சாட்சி சொல்லுவார்கள். முதல் மாற்றம், எனக்கு உள்ள ஏற்பட்டிருக்கிற மாற்றத்தை நான் சொல்ல முடியும். ரெண்டாவது, எனக்கு வெளியில, அதாவது என்னை பார்க்கிறவங்க எனக்கு வெளியில ஏற்பட்டிருக்கிற மாற்றத்தை கண்டு அவர்கள் எனக்கு சாட்சி சொல்லுவார்கள். அவங்க சொல்றாங்கல்ல, முன்னே நம்மை துன்பப்படுத்தினவனே இன்னைக்கு அழிக்க தேடின விசுவாசத்தை என்ன பண்றான், எங்கும் பிரசங்கிக்கிறான் என்று சொல்லி என்னை குறித்து தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு கர்த்தருடைய பிள்ளையின் வாழ்க்கையில நல்லா புரிஞ்சுக்குங்க, 2 சாட்சி இருக்கணும். ஒன்று, என்னை குறித்து நான் சாட்சி சொல்லணும். சொல்லுங்க வாயை திறந்து. 2, என்னை குறித்து மற்றவங்க சாட்சி சொல்லணும். சில பேர் சொல்லுவாங்க, என்னை குறித்து யார் சொன்னா எனக்கு என்ன, சொல்லலைன்னா எனக்கு என்ன, அதெல்லாம் பத்தி ஐ டோன்ட் கேர் பாஸ்டர். ஒன்று சொல்றேன் சிஸ்டர்,
அதாவது சில பேருக்கு கிறிஸ்டியன்னா பிடிக்காது, நீங்க இயேசுவை ஏத்துக்கிட்டா பிடிக்காது. அதுலயும் அந்த அல்லிலியோ சர்ச்சுக்கா போறீங்க அப்படி சொல்லுவாங்க, அது பிடிக்காது. அப்படிப்பட்ட நபர்களை விட்டுருங்க, அவங்கள கணக்கில் கொண்டு வராதீங்க. ஆனால் சொல்லுங்க, நம்மளை நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம்னு சொன்னா அது வரைக்கும் கவனிக்காதவங்க கூட உங்களை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த சிஸ்டர், இந்த பிரதர் பைபிள் தூக்கிட்டு சர்ச்சுக்கு போறாங்களே, அப்படி இவங்க வாழ்க்கையில அப்படி என்ன மாற்றம் இருக்கிறதுன்றத நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க, வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க சிஸ்டர். அதனால தான் சொல்லுவாங்க, ஒரு ராமசாமி தப்பு பண்ணா யாரும் கேட்கறதுக்கு ஆள் இல்லை. ஆனா ஒரு சார்லஸ் தப்பு பண்ணாருன்னு வச்சுங்களேன், கிறிஸ்தவ பேரை வச்சுக்கிட்டு எவ்வளவு அநியாயம் பண்றான் பாரு. பேசுறாங்களா இல்லையா? என்ன நினைக்கிறாங்கன்னா, கிறிஸ்டியனா ஆயிட்டா அவங்களுக்கு என்னெல்லாம் கோபமே வரக்கூடாது, சொல்லுங்க, எல்லாமே எதுவுமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி உலகம் நினைக்குது. ஆனா கர்த்தருடைய பிள்ளைங்க தான் அதை மறந்து போயிடுறோம். நம்ம நிறைய இடத்துல நம்ம பாஸ்டர் எனக்கு கோபம் வந்துருச்சுன்னா நான் யாருன்றத அப்படி இருக்கக்கூடாது, அது அன்கான்சியஸா போயிடக்கூடாது. சொல்லுங்க ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா, ஆவியில நிறையும் போதே ஆண்டவர் சொல்ற வசனம் என்ன சொல்லுது? ஆவியானவர் கட்டுப்பாட்டின் ஆவியானவர், கண்ட்ரோல் பண்ணி நடத்த. சில பேர் ஆவியில நிறையணும் சொல்லிட்டு அப்பதான் பக்கத்துல என்ன பண்ணுவாங்க, நம்ம பிடிக்காத யாராலும் நின்றாங்கன்னு வச்சுங்க. அல்லேலூயா. ஆமே, அப்படி இல்லை. ஒரு முறை அப்படிதான் ஒரு வீட்டில் கணவனுக்கு மனைவிக்கு திடீர்னு சண்டை வந்துருச்சு. சண்டை வந்த உடனே கணவர் ரொம்ப கோவம் வந்துருச்சு. உடனே இந்த அம்மா அந்நிய பாஷையை பேசி நிரம்பி அப்படியே வீட்டுக்கார பார்த்து, மகனே, இவருக்கு ஒன்றும் புரியல, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு, தபார், நீ உன் மனைவியை போட்டு ரொம்ப திட்டிக்கிட்டு இருக்கிற. இல்லை, யார் சொல்றது? அவர் அப்படியே சொல்றாரு பாஸ்டர் கையில, பாஸ்டர் இவ பேசுறது இவ பண்றது எனக்கு ஒண்ணுமே விளங்கல பாஸ்டர். எப்ப பாரு அபிஷேகத்தில் நிரம்பி என்ன பண்ண தீர்க்கதரிசனம் சொல்ல ஆரம்பிச்சாரு. யாருக்கு பிரதர்? எனக்கு தான் பாஸ்டர். அல்லேலூயா. இவ மேல கைய வச்ச. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் சொல்றேன், ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, வாசிக்க வேண்டாம், அப்போஸ்தலர் 1:8 வாசிக்கிறோம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைந்து எங்க? எருசலேமிலும். எருசலேம் சொன்னா நம்ம வீடு, நம்ம குடும்பம், நம்ம சபை, கர்த்தருடைய பிள்ளைங்க கூடி இருக்கிற இடம், ஆண்டவரை ஆராதிக்கிற இடம். ரெண்டாவது யூதயா, சபைக்கு வெளியில இருக்கிற ஜனங்கள், சமாரியா, புறஜாதிகள், ஆண்டவரை அறியாத ஜனங்கள். ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு குடும்பத்துல சாட்சி இருக்கணும், ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு குடும்பத்துக்கு வெளியே சாட்சி இருக்கணும், ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தரை அறியாத ஜனங்களுக்கு மத்தியில் ஒரு சாட்சி இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. என்னை குறித்து நான், ஆண்டவர் சொல்றாரு, என்னை குறித்து நான் சாட்சி சொன்னா அது உண்மையா இருக்காது. ஆனா என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவர் பிதா ஒருவர். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு கர்த்தருடைய பிள்ளைங்க நம்ம வாழ்க்கையில சாட்சி உள்ளவர்களா இருக்கணும். அதனாலதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை பார்த்து என்ன கேட்கிறாரு? இந்த ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள். ஏசப்பாவே தம் சீசரை பார்த்து கேட்கிறாரு. கொஞ்ச நாள் கழிச்சு அவரே கேட்கிறாரு, என்னை குறிச்சு இந்த ஜனங்க என்னப்பா பேசுறாங்க? உடனே சீசர் சொன்னாங்க, உங்களை அவரு எலியா சொல்றாங்க, எலிசான்னு சொல்றாங்க, யோவான் சானன்னு சொல்றாங்க, இப்படிலாம் சொல்றாங்கன்னு சொல்லும். அடுத்த ஆண்டவர் சொல்றாரு, ஜனங்க சொல்றதெல்லாம் இருக்கட்டும், நீங்க என்ன குறிச்சு என்ன சாட்சி சொல்றீங்க? அப்போ பேதுரு சொல்றாரு, நீர் ஜீவனுள்ள தேவனாகிய கிறிஸ்து. ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு தாழ்மையா சொல்ற இந்த கிறிஸ்மஸ் நாள்ல ஒரு பொருத்தனை பண்ணுங்க. இந்த 2020 என்னை குறிச்சு என் குடும்பம், என் ஃப்ரெண்ட்ஸு, நான் வேலை செய்யற ஸ்தலத்துல என்னை குறிச்சு தப்பா கூட பேசி இருக்கலாம். ஆனா 2021 என் மூலமாய் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாருங்க, நீங்க தாங்க இந்த உலகத்துக்கு கிறிஸ்து. இன்னைக்கு உலகம் வந்து நம்மளை பார்த்து கேட்கும், இயேசுன்னு சொல்றீங்களே, அவர் இருந்தா காட்டுங்க அப்படின்னு கேட்கும். நம்ம சொல்லணும், என்னை கண்டவன் பிதாவை கண்டான் இயேசு சொன்னாரு. நம்ம சொல்லணும், என்ன பார்த்தீங்களே இயேசுவை பார்த்தா மாதிரி தான். அது ரெண்டு விதமா இருக்கும். நீயே எப்படின்னா, புரியுதா உங்களுக்கு? நீங்களே எப்படின்னா, அப்ப நீங்க ஆராதிக்கிற இயேசு கூட இப்படிதான் இருப்பாரோ, அது ஒண்ணு. நீங்களே எப்படின்னா, நீங்க ஆராதிக்கிற ஆண்டவர், ஓ கிரேட். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென்.
நீங்கள் பஸ்ஸில் போயிட்டே இருப்பீங்க, நீங்கள் கஷ்டப்பட்டு அப்போ தான் சீட்டு பிடிச்சி உட்காந்துருப்பீங்க. ஒரு வயசான ஒரு பக்கத்தில் வந்து நிற்பார். உடனே பார்த்த உடனே டேய் டேய் அப்படி இல்லை, கொஞ்சம் எழும்பி நிற்கார வச்சு. நம்ம பார்த்துருக்கீங்களா, நம்ம பிள்ளைங்களுக்கு சேர்த்து தான் டிக்கெட் எடுத்திருப்போம். ஆனால் வயசானவங்க நான் டிக்கெட் எடுத்துருக்கிறேன் அப்படி இல்லை. எழும்பி நிற்கும் போது நம்ம சொல்லாமலேயே அவங்க சொல்லுவாங்க, நீ கிறிஸ்தவரா? நம்ம கிறிஸ்டியன்னா ஏதோ எப்பவுமே 24 மணி நேரம் நம்ம அப்படியே ஒயிட்டில் கையில் 24 மணி நேரம் பைபிளை அப்படியே அணைச்சிக்கிட்டு அப்படி காட்டுறது இல்லைங்க. நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய நடக்கை இல்லை. பேதுரு இயேசுவை பிடிச்சிக்கிட்டு இருக்க போகும்போது தூரத்தில் இருந்து அவர் பின்பற்றிக்கிட்டு போயிட்டே இருந்தான். அவரே என்ன நடக்குதுன்னு சொல்லி அப்படியே கவனிச்சுக்கிட்டே இருந்தான். ஆனால் அங்கே இருந்த ஜனங்கள் அவனை பார்த்து உத்து பார்க்குறாங்க, நீயும் அந்த இயேசுவோடு கூட இருந்தவன் தானே? அவன் சொல்கிறான், நான் இல்லை. சரி, இன்னொரு இடத்துக்கு போகிறான். அங்கே 3 இடத்துல சொல்லுவாங்க. நான் ஒன்று சொல்லட்டுமா, அவன் இல்லைன்னு சொன்னாலும் ஜனங்க நீ இயேசுவோடு இருந்தவன் தான் சொல்கிறாங்க. ஆனால் நான் ஆண்டவரோடு இருக்கிறேன்னு சொன்னாலும் இந்த உலகம் என்ன பண்ண மாட்டேங்குது, நம்ப மாட்டேங்குது. சொல்லுங்க ஆமென். இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சொல்றேன், எனக்குள்ள ஏற்படுகிற மாற்றத்தை நான் சாட்சி சொல்றேன். ஆனால் எனக்கு வெளியில ஏற்படுகிற மாற்றத்தை என்னை சுற்றிலும் இருக்கிற மனிதர்கள் சாட்சி சொல்லணும். அப்பதான் இயேசு எனக்குள்ள பிறந்திருக்கிறார். கடைசியா ஒன்று சொல்லி முடிக்கிறேன். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஏசாயா 9 வசனம் 6. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். போதும். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். யோவான் 3 வசனம் 16. வேகமாய். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி உலகத்தில் அன்பு கூர்ந்தார். முதல் வசனத்துல வாசிக்கிறோம், நமக்கு ஒரு குமாரன் சொல்லுங்க கொடுக்கப்பட்டார். A son is given. 2வது வசனத்துல வாசிச்சோம், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை தந்தருளினார். அல்லேலூயா. He gave his only son. அதாவது கிறிஸ்மஸ் உடைய அர்த்தம் என்ன தெரியுமா? ஒரே வார்த்தையில சொல்றேங்க, கொடுப்பது. சத்தமா சொல்லுங்க. என்னங்க? வாங்குவதல்ல. சொல்லுங்க. ஒரு கர்த்தருடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் எது தெரியுமா? நான் எவ்வளவு வாங்கினேன் அல்ல, நான் எவ்வளவு கொடுக்கிறேன் என்பதுல தான் இருக்கு. ஆமே. அப்போஸ்தலர் நடபடிகள் 20ஆம் அதிகாரத்துல, அப்போஸ்தலர் நடபடிகள் 20ஆம் அதிகாரத்துல கடைசியாய் 33, 34, 35 வாசிங்க. அப்போஸ்தலர் 20 வசனம் 33ல இருந்து 35 வரைக்கும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, ஒருவனுடைய வெள்ளியை ஆகிலும், ஒருவனுடைய பொன்னை ஆகிலும், ஒருவனுடைய வஸ்திரத்தை ஆகிலும் நான் என்ன பண்ணல. இப்ப சர்ச்சில் ஆராதிக்க வந்திருக்கிறேன்னா ஒருத்தருடைய புடவையாவது, ஒருத்தர் போட்டுக்கிட்டு இருக்கிற எதையாவது நான் என்ன பண்ணல. இது நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது, எங்க வாங்கியிருப்பாங்க? இப்ப நிறைய பேருக்கு ஒரு போராட்டம் இருக்கும், முடிச்ச உடனே கேட்கணும். நல்லா கவனிங்க. ஒரு முறை ஒரு இடத்துல நான் போயிருந்தேன். அங்க ஒரு பாஸ்டர் ஒரு கார் வச்சிருந்தார். இன்னொரு பாஸ்டர் அவரை பார்த்து கேட்டாரு, இந்த கார் நல்லா இருக்கு, இந்த கார் எவ்வளோ மைலேஜ் கொடுக்கும், பெட்ரோல் எவ்வளோ தூரம் மைலேஜ் கொடுக்கும்னார். நான் அந்த சில காரியங்களை நம்ம கவனிக்கணும். அந்த பாஸ்டர் சொன்னார், இது வரைக்கும் நான் கார் வாங்கினதுலேருந்து நான் மைலேஜை நான் பார்த்ததே கிடையாது, பார்க்கவும் மாட்டேன் பாஸ்டர். ஏன்னு சொன்னால் நான் பார்த்துட்டு சொல்லுவேன். நான் வந்து கம்மியாக சொன்னேன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? உங்கள் கார் 10 தான் கொடுக்குதா, என் கார் எவ்வளோ கொடுக்குது? 15 கொடுக்குதுன்னா எனக்கு வருத்தம். ஐயோ 10 தான் எந்த கொடுக்குதா? இப்போ நான் 15 சொல்லுவேன், உங்களுக்கு எவ்வளோ கொடுக்கும்? 10 தான் கொடுக்கும். இப்போ நான் அதிகமாக சொன்னால் உங்களுக்கு வருத்தம், எனக்கும் வருத்தம் வேணாம், உங்களுக்கும் வருத்தம் வேணான்னு சொல்லிட்டு சொன்னார். அவர் கொடுத்தாரு, அவர் கொடுக்குறாரு, நான் ஓட்டிகிட்டு இருக்கிறேன். எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நமக்கு. அவர் கொடுத்தாருங்க, காரை கொடுக்குறாரு, அவர் பெட்ரோல் போடுறதுக்கு காசை கொடுக்குறாரு, நான் ஓட்டிக்கிட்டு போகிறதுக்கு எனக்கு என்ன கவலை? அது 10 கொடுத்தா எனக்கு என்ன, 5 கொடுத்தா எனக்கு என்ன? உங்களுக்கு விளங்குதா? புரியுதா உங்களுக்கு?
ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. சொல்றாரு, நான் ஒருவனுடைய பொன்னை ஆகிலும் வெள்ளி அவனோட உடைய கூட நான் இச்சிக்கல. வாசிங்க 34. நீங்கள் அறிந்திருக்கிறபடி எனக்கும் என்னோடு கூட இருக்கிறவர்களுக்கும் வேண்டியவைகளுக்காக பவுல் சொல்றாரு, எனக்கு மட்டும் இல்ல, என்னோடு. நல்லா புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் வேலைக்கு போறீங்க, சம்பாதிக்கிறீங்க. பிரதர் சிஸ்டர் கவனிச்சுங்க, என் குடும்பத்துக்காக மட்டும் உழைச்சு என் பிள்ளைங்களுக்கு மட்டும் கொடுத்து அதுக்கு மட்டும் கர்த்தர் உங்களுக்கு வேலையை கொடுக்கல. எனக்கும் என்னை சார்ந்து வருகிறவர்களுக்கும் கொடுக்கிற அளவுக்கு கர்த்தர் என்ன ஆசீர்வதிச்சு வைக்கணும். ஆமென் சொல்லுங்க. அப்படி கேட்கணும் பிரதர். என் குடும்பத்துக்கு மட்டும் சம்பாதிக்க எனக்கு பலன் கொடுத்தா போ, அப்படி இல்லை. ஒரு இடத்துல நான் ஏற்கனவே சொன்னேன், சில பசங்க பேசிக்கிட்டு இருக்கிறத நான் கவனிச்சேன். அவங்களோட நான் இருந்தேன். ஒருத்தர் சொல்றான், ஏய் முதல்ல நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம குடும்பத்தை பார்க்கணும்டா, நம்ம மனைவியை அவங்களுக்கு சம்பாதிக்கணும், அவங்களுக்கு சேர்த்து வைக்கணும்டா, அதான்டா ஆசீர்வாதம்னா. பக்கத்தில் இருக்கிறவன் சொன்னான், இது சுயநலம்டா. இது சுயநலம். உண்மையான ஆசீர்வாதம் தெரியுமா? எனக்கு மட்டும் சேர்க்கறது இல்லை, என்னை சார்ந்து என்னை நம்பி என்னை வருகிறவர்களுக்கு கொடுக்கிறது தான்டா ஆசீர்வாதம் தான். சொல்லுங்க. அதுதான் அப்போஸ்தலன் இப்ப 35 சொல்றாரு, இப்படி பிரயாசப்பட்டு பலவீனரை தாங்கவும் வாங்குகிறதை பார்க்கலாம். சொல்லுங்க. more blessed to given than to receive. ஒரு கர்த்தருடைய பிள்ளை பெற்றுக்கொள்வதை விட கொடுப்பது தான் அதிகமான ஆசீர்வாதம். உங்க மனசாட்சியில கையை வச்சு சொல்லுங்க, என்ன பாஸ்டர் வாங்குற இடத்துல இல்ல, என்ன கொடுக்கிற இடத்துல கர்த்தர் வச்சிருக்கிறாரு பாஸ்டர். நான் சொல்றேன், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர். நான் சம்பாதிக்கிறது எனக்கு என் குடும்பத்துக்கு மட்டும் இருக்குன்னு சொன்னா நான் சொல்றேன், அடுத்த லெவலுக்கு போங்க நீங்க. சொல்லுங்க அல்லேலூயா. உண்மையான ஆசீர்வாதம் எங்க தெரியுமா இருக்கு? எப்பவுமே கொடுக்கிறவங்க கை எங்க இருக்கும்? வாங்குறவங்க கை எங்க இருக்கும்? நீங்க எங்க இருக்கணும்? சொல்றதுக்கு நல்லா தான் இருக்கு பாஸ்டர், ஆனா கை தான் வரமாட்டேங்குது. நிறைய பேர் கொடுக்கணும்னு ஆசை தான், ஆனா கை என்ன பண்ண மாட்டேங்குது, அதுக்கு தான் வர மாட்டேங்குது. ஆனா இது ஈஸி பாஸ்டர், இது கஷ்டம் பாஸ்டர். அல்லேலூயா. பைபிள் சொல்லுதுங்க, வாங்குகிறதை பார்க்கலாம். சிஸ்டர், உங்களை கொடுக்கிறவங்களா கர்த்தர் வச்சிருப்பாருன்னா நான் சொல்றேன், நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நீங்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். எத்தனை பேர் இந்த கிறிஸ்மஸ்ல மற்றவங்களுக்கு, அதாவது உங்க குடும்பத்துக்கு போக உங்களுக்கு போக மற்றவங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தீங்க? எனக்கு தெரியல. அப்படி கொடுத்துருப்பீங்கன்னு சொன்னா நீங்கள் பாக்கியவான்கள், நீங்கள் பாக்கியவான்கள். நான் சாட்சியா சொல்றேன், மார்ச் மாசம் நமக்கு என்ன போட்டாங்க? லாக்டவுன் போட்டாங்க. ஒரு சாட்சியா தான் சொல்றேன், கவனிக்கணும். லாக்டவுன் போடும்போது ஒரு குறிப்பிட்ட குடும்பம், எங்களை நேசிக்கிற குடும்பம், எங்களை வீட்டுக்கு அழைச்சாங்க. நானும் என் மனைவி வீட்டுக்கு போயிருந்தோம். அந்த வீட்டுக்கு போகும்போது அவங்க தான் ஃபர்ஸ்ட் கொடுக்குறாங்க எங்களுக்கு. ஒரு மூட்டை அரிசியும் 3000 ரூபாய் கையில் பணத்தையும் எங்களுக்கு கொடுத்து, நீங்கள் ஊழியம் செய்கிறீங்க, சபை நடத்த முடியாது இதுக்கப்புறம், இதை வச்சுக்குங்க, உங்கள் குடும்பத்தை பார்த்துங்கன்னு சொன்னாங்க. வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தோம். வீட்டுக்கு வந்து வச்ச உடனே பாஸ்டர்மா சொன்ன முதல் காரியம் என்ன தெரியுமா? என்னங்க, நான் ஒன்று சொல்கிறேன், செய்யலாமா? சார் சொல்லுமான்னு. இந்த அரிசியை பிரிச்சிருவோம், அதில் எவ்வளோ வருதோ சமமாக பிரிச்சுட்டு, இந்த 3000 சமமாக பிரிச்சுட்டு, நம்ம ஏன் விசுவாசிகளுக்கு போய் இதை ஃபஸ்ட்டு நம்ம கொடுக்கக்கூடாது? நாங்கள் எனக்கு மாம்சம் சொல்லுது, நமக்கு கொடுத்தாங்க, நம்ம இதுக்கப்புறம் சபை ஊழியம் நமக்கு தெரியாது, சபை இதுக்கப்புறம் நடத்த முடியாது நான் யோசித்தேன். ஆனால் அந்த நேரத்தில் நானும் உடன்பட்டு சரி செய்யலாம் பாடினேன். கவர் வாங்கிட்டு வந்து அதை தனித்தனியாக பிரித்து தனித்தனியாக கவரில் வச்சு, பெருசாக ஒன்றும் இல்லை. அந்த நேரத்தில் நானும் பாஸ்டர்மாவும் அன்னைக்கு அந்த டைமில் பைக்கில் வெளியவே போகக்கூடாது, ஆனாலும் துணிஞ்சு உட்கார்ந்து ஒரு சில விசுவாசிக வீட்டில் தேவனுடைய நாமத்துக்கு சாட்சியாக சொல்கிறேன், கொண்டு போய் கொடுத்தோம். அதுக்கு நீங்கள் சாட்சி. நிறைய பேர் சந்தோஷம். அந்த 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 நேரத்தில் ரொம்ப ரொம்ப உங்களையும் பார்க்க முடிஞ்சது சார். ஆனால் அதோடைய ஆசீர்வாதம் என்ன நீங்கள் நினைக்கிறீங்க தெரியுமா? வித்தின் ஒரு சில நாட்களில் ஒரு குறிப்பிட்ட தம்பி கூடி வந்து, நான் கொடுத்தது 3000,
ஆனால் அதை 10 மடங்கு எங்கள் கையில் கொடுத்து அந்த லாக்டவுன் நாட்களில் இதோடைய சபையுடைய காரியத்துக்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்கன்னு கொடுத்தாங்க. சொல்லுங்க, உங்களுக்கு தானே கொடுத்தாங்க ஃபஸ்ட்டு. அடுத்து ஒரு சில நாட்களில் பிரதர் எனக்கு நான் நமக்கு தெரியும் லாக்டவுன் நாட்களில் கூகுள் பே, ஃபோன்பே, பேங்க் அக்கௌண்ட்டு எதுவுமே போடலை. நீங்கள் சாட்சி, ஆமேன்னு சொல்லுங்கள். ஆனால் இதுவரைக்கும் கொடுக்காத ஒரு நபர் எங்களுக்கு அந்த ஒரு அதிகமான காணிக்கை நாங்களே நம்பலைங்க. ஒரு முறை இல்லை, 2 முறை இல்லை, எங்களுடைய அக்கௌண்ட்டில் போட்டாங்க. அல்லேலூயா. அதாவது நான் ஒரு சாட்சியாக சொல்கிறேன், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு. இது ஒரு கேட்டகரி. என் நாமத்தினால் என்ன கேட்டாலும். ஆனால் இன்னொரு வசனம் தெரியுமா? கொடுங்கள் கொடுக்கப்படும் கிடையாது. அப்பொழுது அமுக்கி குலுக்கி, எப்படி இந்த யாராவது ஒரு டப்பா நீங்கள் டப்பா கொண்டு வாங்க, நான் உங்களுக்கு அரிசி கொடுக்குறேன்னா என்ன பண்ணுவீங்க? அப்படியே நிரம்புற ஒன்று என்ன பண்ணுவீங்க? கொஞ்சம் ஆட்டி, கொஞ்சம் தள்ளி. நல்ல கர்த்தருடைய பிள்ளைகள் சொல்கிறேன், நீங்கள் இந்த இடத்துக்கு வரணும்னு தான் நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். எங்களை மட்டும் ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் உங்களையும் ஆசீர்வதிக்கன்னு நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். சொல்லுங்க அல்லேலூயா. அமுக்கி குலுக்கி மடியில் சரிந்து விழும்படி கொடுப்பார். அமேன் சொல்லுங்க. எப்பவுமே கிறிஸ்மஸ் டைமில் ஒரு சிலவர்களுக்கு நாங்கள் ட்ரெஸ் எடுத்து கொடுக்கறது வழக்கம். ஃபஸ்ட்டு எங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்க எங்களோட தலைமை பாஸ்டர் தான் எங்களுக்கு 5000 ரூபா கையில் கொடுத்தார். 5000 ரூபா வச்சுக்கிடா, ட்ரெஸ் எடுத்துக்கிடான்னார். அதை கொண்டு போய் எங்களுக்கு ட்ரெஸ் எடுத்துக்க தெரியும், ஆனால் முதல்ல எங்களுக்கு எடுக்கலை. நல்லா புரிஞ்சுக்கணும். இதை எப்பவும் எடுக்கிற மாதிரி இது நாங்கள் போய் ட்ரெஸ் எடுக்க ஆரம்பித்தோம். ஆனால் ஒன்று சொல்கிறேன், கர்த்தருடைய பிள்ளைகளை ஆரம்பித்தோம், ஆனால் ஆண்டவர் அப்படி கொடுத்துக்கிட்டே இருந்தார். அப்படி கொடுக்க 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 அப்படி கொடுக்க 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 அவர் கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். பைபிள் ஒரு அழகான வசனம் இருக்கு, வாரி இறைத்தும் விருத்தி அடைவாரும் உண்டு, அதிக பிசினைத்தனம் பண்ணியும் வறுமை அடைவாரும் உண்டு. சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இறைக்கிற கிணறு தான், கிணறுல இருந்து தண்ணி எடுத்துக்கிட்டே தானே இருக்கிறோம். என்னைக்காவது வத்தி போதா? நீங்க எடுக்காமே விட்டாலும் அந்த அளவு தான் இருக்கும், எடுத்தாலும் அந்த அளவு தான் இருக்கும். இதுதான் கர்த்தருடைய பிள்ளையுடைய ஆசீர்வாதம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. பிரதர் சொல்லி ஒன்று முடிக்கிறேன். நீங்க மற்றவர்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நான் சொல்றேன், கர்த்தரும் உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருவார். அல்லேலூயா. இது அனுபவத்திலிருந்து நான் சொல்றேன், என் அனுபவத்திலிருந்து சொல்றேன். உங்க லைஃப்ல இந்த கிறிஸ்மஸ்ல ஒரு தீர்மானம் எடுக்கணும். ஒவ்வொரு மாதம் 2021 ஒரு தீர்மானம், 10ல் 1 கர்த்தருக்கு நம்ம தசமமாக கொடுக்குறோம். 10ல் 1 அடுத்த பார்ட், 10ல் அந்த ஒரு பார்ட் போக அதுக்கப்புறம் ஒரு ஆஃப், ஃபுல்லாக சொல்லலை, ஒரு ஆஃப் பார்ட், ஒரு 5 நீங்கள் அடுத்த வருஷத்துல இருந்து 1 கர்த்தருக்கு, அடுத்த ஒரு பாதி தான தர்மம் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு. நான் என் ஊழியத்தின் ஆரம்ப நாட்களில் அப்போ எனக்கு லீஸில் தான் இருந்தேன் வீடு. அப்போ எனக்கு வாடகை பிரச்சனை இல்லை. அப்போது நான் என்ன பண்ண தெரியுமா, 30% ஆண்டவருக்கு தசமமாக எடுத்து வைப்பேன். அதில் 20% கர்த்தருக்கு கொடுப்பேன், 10% ஒவ்வொரு மாதமும் கஷ்டப்படுகிற யாராவது ஒருத்தருக்கு நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். அல்லேலூயா. இன்னைக்கு நான் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தாழ்மையாக சொல்கிறேன், 2021 இருந்து ஒரு தீர்மானம் பண்ணுங்க. உங்கள் வருமானத்தில் 1 அது கர்த்தருக்கு கொடுத்து ஆகணும். 10ல் 1, 110 கர்த்தருக்கு கொடுக்கணும். அடுத்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 5%, அடுத்து ஒரு 1/2% கஷ்டப்படுகிற ஏழைகளுக்கு, கஷ்டப்படுகிறவர்களுக்கு நீங்கள் கொடுத்து பாருங்க. அடுத்த வருஷம் நீங்கள் சாட்சி அனுப்பிங்க. சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. அதாவது கொடுக்கும்போது நமக்கே ஒரு பெரிய ஒரு சந்தோஷமா இருக்கும். என்ன கூட கர்த்தர் கொடுக்கிற இடத்துல வச்சிருக்கிறாரா. சொல்லுங்க அல்லேலூயா. அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் அதான் சொல்ற, கிறிஸ்மஸ் அதான், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். தேவன் தம்முடைய ஒரே குமாரனை என்ன பண்ணாரு, தந்தருளினார், கொடுத்தார். இன்னைக்கு ஒருவேளை இந்த கிறிஸ்மஸ் நாளில் எனக்கு தெரியாது, நீங்க மறைமுகமா நிறைய பேருக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்கீங்க. அதை யார் பார்க்குறா? அதான் சொல்லுவார், நான் வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன், எனக்கு என்ன கொடுத்தீங்க? என்ன கொடுத்தீங்க? வஸ்திரம் கொடுத்தீங்க. அல்லேலூயா. நீங்க ஆண்டவர் 3ஆவது சொல்றேன், எனக்குள்ள கிறிஸ்து உருவாகி இருப்பதற்கான அறிகுறி என்னன்னு சொன்னா, நான் கொடுக்கிறவனாய் மாறி இருப்பேன். சொல்லுங்க, நான் யாரா மாறி இருப்பேன்? எங்க ஃபேமிலியில எங்க ஒய்ஃபுடைய அம்மாவுடைய தம்பி ஒருத்தர் இறந்துட்டார்.
அடிக்கடி சொல்லுவேன், இந்த கிறிஸ்மஸ் நாள்லலாம் பார்க்கவே மாட்டார். 6000, 7000, 8000 எங்கள் ஊழியம் செய்கிறதுனால எங்கள் குடும்பத்துக்கு, அவங்க சகோதரி குடும்பத்துக்கு கொடுப்பார். ஒவ்வொரு மாதமும் ஒரு சின்ன தொகை, ஒரு காணிக்கையாக எங்களுக்கு கொடுப்பார். நான் யோசித்தேன், சே அவர் இருந்திருந்தா எப்படி கொடுத்துருப்பார்லன்னு சொல்லிட்டு. ஆனால் அவர் மரிச்சதுக்கு அப்புறம் பாசமாக கேளுங்க, என் லைஃப்பில் நான் எடுத்த ஒரு தீர்மானம், அந்த இடத்துக்கு கர்த்தர் என்ன கொண்டு வரணும். அவர் பார்க்கவே மாட்டாருங்க. அவர் பர்சனலாக வைக்க மாட்டார் காசை, இந்த சைட் பாக்கெட்டில் தான். யார் நிற்கிறா யார் எல்லாம் அப்படியே எடுப்பார். கஷ்டப்படுறேன்னு யாராவது வந்து நின்றுட்டா அவர்கிட்ட என்ன ஒரு மைனஸ் தெரியுமா, இருக்கிறவங்க கூட ஏமாற்றி வாங்குவாங்க ஒரு சில இடத்துல. ஆனால் அவர் அதெல்லாம் பார்க்க மாட்டார். இன்னைக்கு அவர் தன் உத்தமத்தில் நடந்தார், அவர் இல்லை. ஆனால் அவருடைய குடும்பத்தை, பிள்ளைகளை கர்த்தர் அற்புதமாக நடத்துகிறார். இன்னைக்கு காலையில் வந்திருக்கிற சின்ன பிள்ளைங்களுக்கு கூட சொல்கிறேன், இப்போவே சின்ன பிள்ளைங்க மற்றவங்களுக்கு எனக்கு என்ன பாஸ்டர் இருக்குது, நீ என்ன நினைக்க தெரியுமா, பாஸ்டர் என்னை கர்த்தர் உயர்த்தட்டும் பாஸ்டர், நான் ஒரு லெவலுக்கு போடுறேன் பாஸ்டர், அப்போ கொடுக்குறேன் பாஸ்டர். நீ இப்போ கொடுக்காதாலும் அப்போ கொடுக்கவே மாட்டேன். இப்பவே ஆரம்பிங்க, இப்பவே ஆரம்பிங்க. இப்பவே உனக்கு இருக்கிற சாப்பாட்டில் கொஞ்சம், ஆண்டவர் சொல்றா, உனக்கு இருக்கிற வஸ்திரத்தில், உனக்கு இருக்கிற சாப்பாட்டில். அதாவது சில பேர் ஏமாலியா இருப்பாங்க, எப்படின்னா கடன் வாங்கி ஹெல்ப் பண்ணுவாங்களாம். இந்த இதுக்கெல்லாம் நீங்க உடன்படவே கூடாது. சொல்லுங்க, உங்கள்கிட்ட வந்து கேட்பாங்க, சிஸ்டர் நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன், எனக்கு ஒரு 10,000 எங்கேயாவது வாங்கி கொடுங்களேன். அப்படி வாங்கி கொடுத்து மாட்டினவங்களாம் இருக்கிறாங்க. உண்மையா உண்மை இல்லையா? நான் தயவு செஞ்சு சொல்கிறேன், அந்த இடத்துக்கு நீங்கள் வரக்கூடாது. நான் யாரை பற்றி ஒன்று பேசுகிறேன், எனக்கு அவசியம் இல்லை. கர்த்தர் பேசுறது நான் பேசுகிறேன். சிஸ்டர் நீங்கள் எதிர்பார்க்குற 10,000 என்கிட்ட இல்லை, ஆனால் என்கிட்ட 100 ரூபாய் இருக்குது, நான் 50 ரூபா வச்சுக்கிறேன், இந்த 50 ரூபா உங்களுக்கு கொடுக்குறேன், போங்க. ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள், ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். அல்லேலூயா. நீங்கள் அதாவது கொடுப்பீங்க, உங்களுக்குன்னு வச்சுக்க மாட்டீங்க. உங்களுக்குன்னு வச்சுக்கணும்னு உங்களுக்கு தோணாது. ஆமென் சொல்லுங்க. ஏன் தெரியுமா? என் கர்த்தர் எனக்கு தகப்பனா இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. நீங்க அடுத்த கிறிஸ்மஸுக்கு அந்த இடத்துக்கு நீங்க வந்துடணும். விசுவாசிக்கிறீங்களா? நம்புறீங்களா? என் குடும்பத்துக்கு ட்ரெஸ் எடுப்போமா நினைச்சோம் பாஸ்டர், ஆனா மற்றவர்களுக்கு எடுத்து கொடுக்குற அளவுக்கு எனக்கு ஆண்டவர் வச்சிருக்கிறார் பாஸ்டர். அந்த இடத்துக்கு உங்களை கர்த்தர் கொண்டு வரணும். சொல்லுங்க ஆமென். 3 காரியம் சொன்னேன். கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்காக எங்க பிறந்தாரு? அது வசனம். ஆனா கிறிஸ்து என்னும் இரட்சகர் எங்க பிறக்கணும்? சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து உங்களுக்குள்ள பிறக்கணும். சொல்லுங்க, பிறக்கணும். அதுக்கு 3 காரியம் சொன்னேன். 1, எனக்குள்ள ஏற்பட்டிருக்கிற மாற்றத்தை நானே உணர முடியும். ஆமென் சொல்லுங்க. முன்ன ரொம்ப கோபக்காரம் பாஸ்டர், இப்ப என்ன வர்றதில்லை, கோபமே வரதில்லை பாஸ்டர். நம்பர் 2, எனக்கு வெளியில வருகிற மாற்றத்தை யார் சாட்சி சொல்லணும்? யார் சொல்லணும்? மற்றவங்க சொல்லணும். பரவாயில்லையே, நீ ரொம்ப மாறி இருக்கிறியே, சர்ச்சுக்கு போய் நீங்க மாறினீங்கன்னா சர்ச்சுக்கே ஒரு பெரிய ஆசீர்வாதம். நீ எந்த சர்ச்சுக்கு போறவா, நானும் உங்க கூட வரேன்னுவாங்க. அல்லேலூயா. 3வது கடைசியா சொல்றேன், நாம் கொடுக்கிறவர்களாய் மாறி இருப்போம். அந்த சுயநலம், எனக்கு தேவை, என் பிள்ளைகளுக்கு தேவை, அந்த எண்ணமே வராது. அந்த 5 அப்ப 2 மீன் கதை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். எத்தனை பேர் சாப்பிட்டாங்க? புருஷர் மட்டும் 5000 பேர். அன்னைக்கு அந்த பையன் யார் கையில இருந்து வாங்கினாங்க? அதை யார் கையில வாங்க முடியுமா? நம்ம தான் கொடுத்துருப்போம் நம்ம பிள்ளைக்கு. குடுறானா எந்த எண்ணம், நம்ம கொடுத்து சேர்த்து வச்ச காசே என் காசு எண்ணும். ஆனா அவன் கையிலே இருந்துச்சுன்னா அது அவனுக்கு மட்டும்தான் பிரயோஜனப்பட்டிருக்கும். ஆனா அப்பா கையில வந்துச்சு, நிறைய பேர் சாப்பிட்டாங்க. சிஸ்டர், உங்களுக்கு கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதம் உங்க கையில இருந்தா உங்களுக்கு மட்டும்தான் பிரயோஜனமா இருக்கும். ஆனா ஆண்டவர் கரத்துல வந்துச்சுன்னா அது அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சோ ஆண்டவரே, அப்படி இருக்கிற இடத்துல கண்களை மூடி உங்கள் இருதயத்துல கைகளை வச்சு ஆண்டவரை நோக்கி பாருங்க. ஏசப்பா, ஆண்டவரே, ஆண்டவரே, நீர் எனக்குள்ள உருவாகணும். ஆண்டவரே, எனக்குள்ள உருவாகணும். ஆண்டவரே, எனக்குள்ள உருவாகணும். ஆண்டவரே. 3 காரியம் சொன்னேன் சிஸ்டர், 3 காரியம் சொன்னேன். எனக்குள்ள மாற்றம் வந்திருக்குதான்றதை நீங்க முதல்ல உணர்ந்து பாருங்க. நீங்க உணர்ந்து பாருங்க. என் பேச்சு மாறி இருக்குதா? சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அப்பா மாதிரியே பேசுறான்பா. எதை வச்சு சொல்றோம்? பேச்சை வச்சு. அவங்க அப்பா மாதிரியே இருக்கிறாரு, சாயலை வச்சு சொல்றோம். இன்னைக்கு நம்மளை பார்த்து இந்த உலகம் சொல்லணும், ஆண்டவரை மாதிரியே இருக்கான். கண்ணை முடிச்சோம், வேடிக்கை பார்த்துட்டு கூட கண்ணை முடிச்சோம்.
ஹல்லேலூயா. ஆவியானவரே, என்னை மாற்றுங்கப்பா. ஏதோ சர்ச்சுக்கு வந்து போற ஒரு பாரம்பரிய கிறிஸ்தவனை நான் இருக்கக்கூடாது. எனக்குள்ள இருக்கிற இயேசுவை சுமக்கிறவனாய். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாருல்ல, என் சிறு பிள்ளைகளே, உங்களுக்குள் கிறிஸ்து உருவாகும் அளவும் நான் கர்ப்ப வேதனைப்படுகிறேன். இன்னைக்கு ஆண்டவர் எனக்குள்ள உருவாகணும். உங்க மனைவி உங்களை குறித்து சொல்லணும் பிரதர். அல்லேலூயா. என் வீட்டுக்காரர் அவ்வளோ கோவக்காரர், அப்போ அவ்வளோ கோவப்படுவார். ஆனால் இப்போ அவர் எவ்வளோ ஆண்டவர் மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. வெளியில் இருக்கிற சாட்சி, வேலை ஸ்தலத்தில் சாட்சி, கடைசியாக சொல்கிறேன், என்னை கொடுக்கிறவனாய் கர்த்தர் மாற்றி இருப்பார். எனக்கு தேவைப்படும், என் பிள்ளைகளுக்கு தேவைப்படும், என் குடும்பத்துக்கு. இப்படி யோசிக்கவே மாட்டாங்க. நான் கொடுக்க எனக்கு அதை கர்த்தர் திரும்ப எனக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பார். என்னை அதிக பாக்கியம் உள்ளவனாய் என்னை ஆண்டவர் மாற்றுவார். கர்த்தர் கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காக எல்லா கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். எல்லா ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, உமக்கு நாங்கள் கோடி நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.